67 எலெக்ஷனில் மதுரையில் இருந்த கிட்டத்தட்ட ஒரு 30 போர்டு வரைவாங்க பாருங்க எலெக்ஷனுக்கு. அதில் ஒரு 500 போர்டு நான் தான் வரைஞ்சிருப்பேன். ஓ இப்போ 8வது தான் படிக்கிறேன் நான். சரி சரி. அப்புறம் வந்து 20 அடிக்கு 10 அடி சுவரெல்லாம் ம் வரை எங்கள் இந்த அப்பா பெயிண்ட் பண்ணுவாங்க அப்போ. ஆமாம் அதெல்லாம் பணமே வால் பெயிண்டிங் தான் அப்போ நிறைய இருக்கு. பணமே வாங்காமல் ஓகே ஆர்வத்தின் பேரில் எங்கள் ஏரியாவில் அப்புறம் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா மதுரை மேற்கு தொகுதி தான் கம்யூனிஸ்ட் லீடர்கள் வருவாங்க. அது சிபிஐயாக இருந்தாலும் சிபிஎம்மாக இருந்தாலும் அது மாதிரி ஒரு ஒரு இடம் அந்த நாங்கள் இருந்த எங்களுடைய தொகுதி. இப்போ நான் வந்து இந்த 67 எலெக்ஷனில் வரைஞ்சது வந்து என்னென்னா பெரிய பெரிய சவுறு வரையும் போது என் ஃபாதர் வந்து உனக்கு எப்பப்பா இவ்வளோ பெரிய சவுறு கிடைக்க போகுது போய் வரப்பான்னு சொன்னார். ஓகே அது ஒரு பயிற்சி களம் மாதிரி இது. ஆமாம். ஓகே அதனால் ரொம்ப எனக்கு வந்து இந்த ஆர்டிஸ்ட்டுக்கு நிறைய பேருக்கு என்னென்னா ஒரு பெரிய ஸ்பேஸை வந்து கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு பாருங்க, ஆக்குபை பண்ணுறதுக்கு பாருங்க, அதுக்கு வந்து ஒரு ஃபியர் இருக்கும். ஓகே அதாவது இது எப்படி எங்கே தலை இருக்க போது எங்கே உடம்பு எப்படின்னு அது ஒரு சின்ன ஃபியர் இருக்கும் பாருங்க. அது எனக்கு அந்த வயதிலே போயிடுச்சு. ஓகே போயிடுச்சு. ஸ்கூல் டேஸ்லேயே நீங்கள் பெரிய சுவர்களை அல்லது பெரிய ஓவியங்களை வரைகிறதுங்கிற இடத்துக்கு வந்துட்டீங்க. என்னை வந்து நான் ஒரு பெரிய ஸ்டார் தான் இப்போ. என்னை வந்து பக்கத்து ஊர்களுக்கெல்லாம் கட்சி தோழர்கள் கூட்டிகிட்டு போவாங்க. கொண்டு போய் எங்கள் மாமா ஒருத்தர் துணைக்கு வருவார். வந்து நல்லா எனக்கு ஞாபகம் இருக்குது, நிலக்கோட்டை உடைய பஸ் ஸ்டாண்டு வெளியே இருக்கிற சுவர் இருக்குது பாருங்கள், அது வந்து எப்படியும் ஒரு 30 அடி இருக்கும். ஏன்னா அதில் ஒரு 3 பெரிய பொலிட்டிக்கல் அப்போ என்னென்னா இது முரசொலியில் வந்த கார்ட்டூன் இருப்பாங்க, அதெல்லாம் கட் பண்ணி வச்சுருப்பேன். ஓகே அதுதான் காப்பி பண்ணுவேன். ஓகே